சங்க காலம் தொட்டு தற்போது வரை காவிரி நதியை தன் தாய்க்கு நிகராக வைத்து போற்றக்கூடிய மக்களாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, திருச்சி, கரூர், நாமக்கல் உள்ளிட்ட 11 மாவட்ட விவசாயிகள் விவசாயத்திற்காக காவிரி நதிநீரையே நம்பியிருக்கிறார்கள் என்பதுதான் இதற்கு காரணம். தமிழகத்தினுடைய ஜீவாதாரமாக இருக்கிற காவிரி நதிக்கு குறுக்கே மேகதாட்டு என்ற இடத்துல அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருக்கிறது. இப்போ விஷயம் என்னன்னா, மேகதாட்டு அணையை கட்டுவதற்கான நில அளவீட்டு பணிகளை, அதாவது சர்வே எடுக்கிற பணியை கர்நாடக அரசு நடத்தி முடித்து விட்டது என்ற தகவல் தான் நமக்கு அதிர்ச்சி தகவலாக கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே மேகதாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவதற்காக நாம் இப்போது அந்த இடத்திற்கு செல்ல இருக்கிறோம். தமிழக எல்லையான ஓசூரிலிருந்து மேகதாட்டுக்கு செல்ல 100 முதல் 115 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டும். ஓசூர் வழியாக 2 வழிகளில் மேகதாட்டுக்கு செல்லலாம். ஓசூர் எலக்ட்ரானிக் சிட்டி, அதாவது நைஸ் சாலை வழியாக கனகபுரம் சென்று பின்னர் சங்கமாவை அடைந்து அங்கிருந்து மேகதாட்டுக்கு செல்லலாம். இதேபோல ஓசூர், தளி, கரகஹள்ளி, அணைகள் வழியாக ஜவலகிரி சென்று அங்கிருந்து கனகபுரா போய் சங்கமாவை அடைந்து படகு மூலமாக காவிரி ஆற்றை கடந்து 7 கிலோமீட்டர் பயணித்தால் மேகதாட்டுவை அடையலாம். நாம் மேகதாட்டுக்கு செல்ல 2வது வழித்தடத்தையே தேர்வு செய்தோம். அர்காவதி நதியும் காவிரி நதியும் சங்கமிக்கிற இடம் என்பதால் சங்கமா என அழைக்கப்படுகிறது. சங்கமா சென்று விட்டால் அங்கிருந்து எளிதில் மேகதாட்டுக்கு சென்று விடலாம். சரி, நம் தாய் தமிழகத்தை தேடி வந்து செழிப்பூட்டும் காவிரி தாயே, கர்நாடக மாநிலம் வரை தேடிச் செல்லும் இப்பயணம் விவரிக்க முடியாத உணர்வுகளை நமக்கு தந்தது. ஒரு கட்டத்தில் அந்த நதியை நோக்கி செல்ல செல்ல நம் உயிரோடும் உணர்வோடும் கலந்துவிட்ட அந்த அற்புத நதியின் அருமை பெருமைகளும், தமிழகத்திற்கும் அந்த நதிக்கும் இடையேயான பண்பாட்டு பிணைப்புகளும், அந்த நதியின் மீது நம் மாநில மக்கள் வைத்துள்ள பாச பிணைப்புகளும் நம்மை ஒருவித உணர்ச்சி பிழம்புக்குள் தள்ளிவிட்டது. ஆம், காவிரிக்கும் தமிழ்நாட்டுக்குமான உறவு வெறும் வார்த்தைகளால் விவரித்து கடந்துவிட முடியாத உறவு. இயற்கையாய் அமைந்துவிட்ட ஒன்று, தாய்க்கும் அவள் மார்பில் பாலருந்தும் குழந்தைக்குமான உறவு. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள குடகு மாவட்டத்தில் பிரம்மகிரி மலைத்தொடரில் உள்ள தலைக்காவிரி எனும் இடத்தில் பிறந்து அங்கிருந்து கர்நாடக மாநிலத்தில் பயணித்து ஒகேனக்கல் வழியாக தமிழகத்தில் நுழைந்து சுமார் 416 கிலோமீட்டர் தூரம் தாய் தமிழகத்தில் பயணிக்கிறாள் காவிரி தாய். தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக சங்க காலத்தில் காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லப்பட்ட பூம்புகாரில் வங்கக்கடலில் கலக்கிறாள் காவிரி தாய். தான் செல்லும் இடமெல்லாம் செழிப்பை கொடுக்கும் நதி என்றால் அது காவிரியாகத்தான் இருக்கும். சங்க இலக்கியங்களில் காவிரி நதியானது பொன்னி நதி என்று போற்றப்படுகிறது. சோழ நாட்டின் ஜீவ நாடியாகவும் விவசாய செழிப்பின் அடையாளமாகவும் விளங்கியது காவிரி. வான் பொய்யினும் தான் பொய்யா காவிரி என சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை காவிரியை பாடுகிறது. வானம் பொய்த்து மழை பெய்யாவிட்டாலும் தான் மட்டும் வற்றாமல் தான் பாயும் நாட்டை வாழ வைக்கும் ஆற்றல் காவிரிக்கு உண்டு என்கிறது பட்டினப்பாலை. ஆனால் தற்போது நிலைமை வேறாக மாறி வருகிறது. மழை பொய்க்கும் காலங்களில்
தங்களுக்கே தண்ணீர் போதவில்லை என கூறி தங்கள் மாநில விவசாயிகளை திருப்திப்படுத்த தமிழகத்திற்கு தர வேண்டிய நீர் பங்கீட்டினை தராமல் கர்நாடக அரசு வாக்கரசியல் செய்து வருகிறது. உச்சநீதிமன்றம் தனது இறுதி தீர்ப்பில் தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 177.25 TMC தண்ணீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ஆனால் கர்நாடக அரசு தமிழகத்தின் நீர் உரிமையை மதியாமல் பருவமழை காலங்களில் உபரி நீரை கடலில் கலக்கச் செய்தாலும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்துக்கு தேவையான காலங்களில் தண்ணீரை திறக்க மறுத்து தமிழகத்திற்கு பெரும் துரோகம் செய்து வருகிறது. மேலும் தமிழகத்தின் அனுமதியின்றி மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிப்பதும் அது தொடர்பான பணிகளில் தீவிரம் காட்டுவதும் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை சீரழிப்பதற்கான முன்னெடுப்பாகவே பார்க்கப்படுகிறது. இது தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட தமிழகத்தின் 11 மாவட்டங்களை வறண்ட பாலைவனமாக்கத் துடிக்கும் வன்மமேயன்றி வேறொன்றும் இல்லை. காவிரி நதியின் அருமை பெருமைகளையும் கர்நாடக மாநில அரசு தமிழகத்திற்கு என்னவெல்லாம் அநீதிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பேசிக்கொண்டே நாம் தமிழகம் கர்நாடக எல்லையான ஜவுளகிரி பகுதிக்கு வந்துவிட்டோம். அதாவது காவிரி நதிக்கு குறுக்கே தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு புதிய அணையை கட்ட முடியாது. அப்படி அணை ஒன்றை கட்டவும் கூடாது என தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தீர்மானத்தை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இப்போது கர்நாடக மாநில அரசு காவிரிக்கு குறுக்கே மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு 9,000 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கியது மட்டுமல்லாமல் 12,500 ஏக்கர் பரப்பளவில் அணை கட்டுவதற்கு இடத்தை தேர்வு செய்து அதற்கான நில அளவீட்டு பணிகள், அதாவது சர்வே பணிகளை எல்லாம் முடித்திருக்கிற விஷயத்தை அவ்வளவு சாமானியமாக நாம் கடந்து செல்ல முடியாது. மேகதாட்டு என்ற அந்த வனப்பகுதியை நோக்கி நாம் போயிட்டு இருக்கிறோம். இது உண்மையிலேயே விலங்குகள் அதிகம் நிறைந்திருக்கிற ஒரு பகுதியாக இருக்குது. இந்த வனப்பகுதி இது முழுக்க முழுக்க கர்நாடக மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வனப்பகுதியாக இருக்குது. அந்த வனப்பகுதிக்கு இடையில் ஒரு தார் சாலை போடப்பட்டிருக்கிறது. இந்த தார் சாலை மூலமாகத்தான் மேகதாது என்ற இடத்தை நம்ம அடைய இருக்கிறோம். அதை நோக்கி போகிற இந்த இடம் மிக ரம்மியமாக இருக்குது. இயற்கை சூழ்ந்த இந்த வனப்பகுதியை நாம் நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதாவது இந்த வனப்பகுதி அனைத்துமே இப்போது ஆபத்தான கட்டத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு பல்வேறு ஆயத்த பணிகளை அவங்க நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்போது 12,500 ஏக்கர் பரப்பளவில் மேகதாது அணை கட்டப்படும்னு கர்நாடக மாநில அரசு திட்டம் வைத்திருக்கிறது. 9,000 கோடியே ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்படின்னா மேகதாது என்ற இடத்தை, அந்த நதி, அந்த பள்ளத்தாக்கை ஒட்டி இருக்கிற பெரிய அளவில் பரப்பளவில் இருக்கிற வனப்பகுதிகள், பல ஏரிகள் மற்றும் விலங்குகள் சரணாலயங்கள் போன்றவையெல்லாம் நீரில் மூழ்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மேகதாது அணை தடுப்பணை கட்டப்பட்டால் அது 38 கிலோமீட்டர் தூரம் வரை அதனுடைய பேக் வாட்டர், அந்த நீர்நிலை தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படின்னா ஒரு 4-5 கிராமங்கள் இந்த மேகதாது அணை கட்டும்போது அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்கக்கூடும். எனவே 4-5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அந்த ஒட்டுமொத்த கிராமங்களையும் காலி செய்து வெளியேறணும்னு கர்நாடக அரசு அவங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஒருவேளை அவர்களுக்கு அனுமதி கிடைத்து விட்டால் அந்த மேகதாது அணையை கட்டுவதற்கான எல்லா ஏற்பாட்டையும் அவர்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறாங்க என்பதை நம்ம பல இடங்களில் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் நம்ம மேகதாட்டு என்ற இடத்தை நாம் அடைஞ்சிடுவோம். கர்நாடக மாநில வனச்சரக காவலர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த வனத்தில் பயணிக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். விலங்குகள் வழிமறிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பத்திரமா காருக்கு உள்ளே அமர்ந்து உட்காந்துட்டு போகணும் அப்படின்னு நம்மளை எச்சரித்து அனுப்புனாங்க. ஆனால் நம்ம ஆர்வத்தின் மிகுதியால் இந்த பயணம் எப்படிப்பட்டது, அதாவது எவ்வளவு சிரமங்களை சந்தித்து எவ்வளவு நெருக்கடியான அடர்ந்த அந்த வனப்பகுதியில்
ஒரு ஆபத்தான பயணத்தை நாம் மேற்கொள்கிறோம் என்பதை தமிழக மக்களுக்கு நாம் காண்பிக்க விரும்பினோம். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த காட்டில் நாம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த பயணத்தை நேரடியாக உங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து காட்டி கொண்டிருக்கிறேன். மேல்மடை பகுதி என்ற ஒரே காரணத்தினால் தமிழகத்தை வஞ்சித்து ஏற்கனவே கர்நாடகா கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹேமாவதி, ஹேரங்கி போன்ற அணைகளை கட்டியுள்ளதால் தமிழகத்திற்கு உரிய நேரத்தில் தண்ணீர் கிடைப்பதில்லை. காவிரி டெல்டா பாசனமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இப்போது மேகதாட்டு என்கிற புதிய அணை முயற்சி தமிழகத்தின் 5.5 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரத்தையும் விவசாய நிலங்களையும் பாதிக்கும் அபாயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகத்தில் காங்கிரஸ், பாஜக என யார் ஆட்சிக்கு வந்தாலும் மேகதாட்டு அணை விவகாரத்தை அரசியல் துருப்புச்சீட்டாக கையில் எடுப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். தேர்தலை குறிவைத்து மாநில மக்களை அரசியல் ரீதியாக தூண்டும் நடவடிக்கைதான் மேகதாது விவகாரம் என்ற விமர்சனமும் உண்டு. ஆனால் இதை வெறும் வாக்கு அரசியல் என்று மட்டும் எண்ணி தமிழக அரசும் தமிழக மக்களும் இந்த விவகாரத்தை கடந்துவிடக்கூடாது. தற்போது கர்நாடக மாநில முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்துள்ள DK சிவக்குமார் அணை கட்டும் விவகாரத்தில் தீவிரமாக இருந்து வருகிறார். அவர் ஆட்சிக்கு வந்து இதுவரை 2 முறை நில அளவீட்டு சர்வே நடத்தியுள்ளார் என மேகதாது அணை விவகாரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். அணை கட்ட இதுவரை 9,000 கோடி நிதியும் 12,500 ஏக்கர் பரப்பளவில் அடர்ந்த காடுகள், விலங்குகளை அழித்து அணை அமைக்க DK சிவக்குமார் தலைமையிலான அரசு பாரிய அளவிலான திட்டங்களை தீவிரமாக வகுத்து வருகிறது. வெறும் திட்டத்துடன் நிற்காமல் நிதி ஒதுக்கி களத்தில் எல்லைகளை குறிப்பது போன்ற நடவடிக்கைகளில் DK சிவக்குமார் அரசு இறங்கி இருப்பதை வெறும் வாய்மாலமாக மட்டும் பார்க்க முடியாது. கர்நாடகா இந்த திட்டத்தை வெறும் நீர்மின் உற்பத்திக்காக மட்டுமல்லாமல் பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளின் குடிநீர் தேவைக்காக முன்னிறுத்துவதும், இதில் அம்மாநிலத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்பதும் தமிழகத்திற்கு மிகப்பெரிய சவாலாகவே உருவெடுத்துள்ளது. உச்ச நீதிமன்றத்தின் அணுகுமுறை, கர்நாடகத்தின் பாரிய அளவிலான நிதி ஒதுக்கீடு, சர்வே போன்ற களப்பணிகளை பார்க்கும்போது இதை சுலபமாக எடுத்துக்கொள்ளாமல் சட்ட போராட்டம், அரசியல் ரீதியான அழுத்தங்களை தமிழகம் முழுவதும் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். மேகதாது அணை கட்ட இதுவரை காவிரி மேலாண்மை ஆணையமோ மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகமோ எந்த அனுமதியும் கொடுக்கவில்லை. ஆனால் கர்நாடக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற விலங்குகள் நல வாரியம் முந்திக் கொண்டு அனுமதி வழங்கி இருக்கிறது. இது தமிழகத்தை அச்சுறுத்தும் செயல் மட்டுமல்ல, இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானது. ஒருவேளை மேகதாது அணை கட்டப்பட்டால் அடர்ந்திருக்கிற வனப்பகுதியும் விலங்குகளும் பெருமளவில் அழியும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். ஆம், இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீட்டில் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படை என்பது பரஸ்பர நம்பிக்கையும் சட்டத்தின் ஆட்சியை மதிப்பதும் ஆகும். ஆனால் காவிரி நதிநீர் விவகாரத்தில் கர்நாடக அரசு தொடர்ந்து கடைபிடித்து வரும் தன்னிச்சையான நடவடிக்கைகள் தமிழகத்தின் இறையாண்மையையும் கூட்டாட்சி மாண்பையும் கேள்விக்குறியாக்குகிறது. அதே நேரத்தில் காவிரி ஆற்றுக்கு குறுக்கே அணை கட்டுவது அப்பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு ஈடு செய்ய முடியாத பெரும் அழிவை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கை குரல்கள் அம்மாநிலத்திலேயே எழுகிறது. ஒருவேளை அணை கட்டப்பட்டால் காவிரியின் பல்லுயிர் பெருக்கம் அழியும். சுற்றியுள்ள காடுகள், காவிரி வனவிலங்கு சரணாலயம் மற்றும் சங்கமா போன்ற சுற்றுலா தலங்கள் நீரில் மூழ்கும். புலிகள், சிறுத்தைகள், யானைகள் உட்பட எண்ணற்ற விலங்குகளின் வாழ்விடங்கள் பாதிக்கப்படும். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான மோதல்கள் அதிகரிக்கும்.
அரிய வகை தாவரங்கள், மீன் இனங்கள், பறவைகளின் இனப்பெருக்கம் கடுமையாக பாதிக்கப்படும். காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்தால் நிலத்தடி நீர் ஆதாரம் வற்றி சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு தீவிரமடையும். அவ்வளவு ஏன், இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட அணை கட்டப்படும் போது பெங்களூரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புவியீர்ப்பு விசையின் தாக்கம் மாறி பெங்களூரு நகரத்தில் நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது என சில நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இரண்டு மணி நேர பயணத்துக்கு பிறகு நாம் சங்கமா என்ற இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம். அர்காவதி நதியும் காவிரி நதியும் சங்கமிக்கிற இடம் என்பதால் இது சங்கமா என அழைக்கப்படுகிறது. இந்த இடம் பார்ப்பதற்கு பறந்து விரிந்து ரம்மியமாக காட்சியளிக்கிறது. நாம் மேகதாட்டு என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த நதியை கடந்து தான் நாம் செல்ல வேண்டும். வழக்கமாக மழைக்காலங்கள்ல இந்த நதிப்படுகையில அதிக வெள்ளம் ஏற்படும் பொழுது படகு மூலமாக பயணித்து ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு சென்று அங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் மேகதாட்டுவை நாம் அடைய முடியும். ஆனால் இப்போது நதிப்படுகையில நீர்வரத்து குறைவாக இருப்பதால படகு சவாரி என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால மக்கள் மேகதாட்டுக்கு செல்வதற்காக வனத்துறை சிறப்பு பேருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாம் அந்த பேருந்தில் தான் பயணித்து மேகதாட்டுவை நாம் அடைய இருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்துல வனத்துறை பேருந்து வந்தவுடன் அதில் நாம் பயணித்து மேகதாட்டு என்ற இடத்திற்கு செல்ல இருக்கிறோம். ஒரு வழியாக 1 மணி நேர காத்திருப்புக்கு பின்னர் வனத்துறை அதிகாரிகளுடன் பேசி நம் குழு செல்லும் வகையில் கார் ஏற்பாடு செய்தோம். நாம் தமிழகத்திலிருந்து வந்துள்ள செய்திக்குழு என்பதை அவர்களிடம் காட்டிக்கொள்ளவில்லை. நீண்ட நேர முயற்சிக்கு பின்னர் மலைப்பாதையில் நம்மை மேகதாட்டு அணை அமைய உள்ள இடத்திற்கு அழைத்துச் செல்ல சம்மதித்தனர். ಇಲ್ಲಿಂದ ಎಷ್ಟು ದೂರ ಐತೆ ಸರ್? 7 ಕಿಲೋಮೀಟರ್. 7 ಕಿಲೋಮೀಟರ್ ಇರೋದು. ಮತ್ತೆ ಯಾವ ನಾವು ಗಾಡಿಯಲ್ಲಿ ಬಿಡಲ್ಲ, ನಮ್ಮ ಗಾಡಿಲ್ಲ. ಓನ್ ವೆಹಿಕಲ್ಸ್ ಬಿಡಲ್ಲ ಸರ್, ಇದು ಟೆಂಡರ್ ಆಗಿರುತ್ತೆ. ಸರಿ, ಯಾರಾலும் போகக்கூடாது. ஆமாம். ಎಷ್ಟು ಕಟ್ತಾರೆ ತಿಂಗಳಿಗೆ? ಸರ್ 1.25. 1.25 மாசத்துக்கு 1,25,000 யாரும் கட்டுறாங்களா? அந்த டெண்டருக்கு மாசம் கட்டிடணும். ಸರಿ, ಇಲ್ಲ ಫಿಶ್ ಮಾರ್ತಾ ಇದ್ರು, ನಾನು ನೋಡಿದೆ. ಸ್ವಲ್ಪ ಡ್ರೈವರ್ನವ್ರೆ ಫಿಶ್ ಅದು ಎಲ್ಲಿ ಇಲ್ಲೇ ಕೊಡ್ಕೊಳ್ಳೋದು ಇಲ್ಲ ಹೊರಗಡೆದಿಂದ ಬರ್ತದ? ಅದು ಇಲ್ಲೇ ಹಿಡಿತಾರೆ ಸರ್. ಅದರಲ್ಲಿ ಒಂದು 4 ಅಂಗಡಿಯವರು ಇಲ್ಲೇ ಹಿಡಿತಾರೆ. ಸರಿ, ಮಿಕ್ಕಿದ್ದೆಲ್ಲ ಡ್ಯಾಮ್ ಇಂದ ತರಿಸ್ತಾರೆ. ಇದೇ ಒಳ್ಳೇದು. ಡ್ಯಾಮ್ ಇರುತ್ತಲ್ಲ, ಸ್ಟಾಕ್ ಆಗಿರುತ್ತಲ್ಲ ಮೇಲ್ಗಡೆ, ಅಲ್ಲಿಂದ ತರಿಸ್ತಾರೆ. ಡ್ಯಾಮ್ இருக்கா 17 கிலோமீட்டர்ல. அங்கிருந்தா வந்து ஆஃப் பண்ணா, அங்கிருந்தா வந்து இவங்க வந்து நம்ம ರಿಟರ್ನ್ ಒಂದಲ್ಲ ಇಲ್ಲಿ ಏನು ಬಂದಿದ್ರು ನಾವು. ಸರ್ ಅವ್ರಿಲ್ಲ, ದಾರಿಯಲ್ಲಿ ಬಾವು ಅಂತ ಕಳಿಸಿದ್ರು. ಇದು ನ್ಯಾಯವಾಗಿ ರೋಡ್ ಇಲ್ವಾ ಸರ್? ಇನೋವಾ ಬರುತ್ತೆ ಬ್ರೋ. ಅರ್ಥ ಆಗ್ಲಿಲ್ಲ. இனோவா ಬರುತ್ತೆ. இனோவா ಬರುತ್ತೆ ಅಷ್ಟೇ. வனத்துறையினுடைய கட்டுப்பாடு அதிகமாக இருக்கிற காரணத்தினால இப்போ நாம் வந்து மலைப்பாதை வழியாக நாம் அந்த மேகதாட்டு என்ற இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். சங்கமா என்ற அந்த நதிப்படுகையிலிருந்து 7 கிலோமீட்டர் பயணித்தால் மேகதாட்டு என்ற இடம் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நாம் மேகதாட்டு என்ற இடத்தை நோக்கி இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பாதை மிக கரடு முரடான ஒரு பாதையாக இருக்கிறது. ஏனென்றால் மேகதாட்டு என்பது மிகுந்த ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது என்ற காரணத்தினால எல்லோராலும் அந்த இடத்துல அவ்வளவு எளிதாக சென்றுவிட முடியாது. ஆனால் நமது ஜெயா பிளஸ் செய்திக்குழு பல கட்ட முயற்சிகள் எடுத்ததின் காரணமாக இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நம்மை வாகனத்தில் அழைத்துச் சென்ற நபர் அந்த கரடு முரடான பாதையில் மின்னல் வேகத்தில் அழைத்துச் சென்றார். 10 நிமிடத்திற்குள் பார்த்துவிட்டு திரும்பி வந்துவிட வேண்டும் என்று அவர்கள் காட்டிய அவசரம்தான் அது. போகும்போது எந்த இடத்திலும் வீடியோ எடுக்கக்கூடாது என்று எச்சரித்தே நம்மை அழைத்துச் சென்றனர். ஆனால்
கர்நாடக அரசு மேகதாட்டில் அணை கட்ட திட்டமிட்டு வைத்திருக்கிற இடத்தை தமிழக மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக போகும்போதே கேமராவை மறைத்து வைத்து மேகதாட்டுவில் நீர்த்தேக்கம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள பகுதிகளை ஒளிப்பதிவு செய்தோம். ஒரு கட்டத்தில் 7 கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த வனப்பகுதியில் காவிரி படுகையை ஒட்டியே அமைந்துள்ள மலைப்பாதையில் பயணித்து மேகதாட்டுவை அடைந்தோம். நீண்ட காத்திருப்புக்கு பின்னர் நாம் வந்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்து வைத்திருந்த இடத்திற்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்தோம். கர்நாடக மாநில அரசு அணை கட்ட துடித்துக் கொண்டிருக்கும் இடத்தை தமிழக மக்களுக்கு படம் பிடித்து காட்ட வேண்டும் என்று கர்நாடக வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்கு ஜெயா பிளஸ் செய்திக்குழு நுழைந்து காட்சிகளை பதிவு செய்தது. நாம் குறிவைத்த இடத்திற்கு வந்து சேர்ந்தோம் என்பது மகிழ்ச்சியை தந்தாலும் நாம் கண்ட 200 அடி ஆழம் கொண்ட செங்குத்தான மேகதாட்டு பள்ளத்தாக்கும் அங்கு நிலவிய நிசப்தமும் கூர்மையான பாறைகளும் ஒரு கணம் நம்மை நடுங்க வைத்து விட்டது. பள்ளத்தாக்கை எட்டி பார்க்கும் போதே தலை சுற்றுவதாக இருந்தது. ஆனால் அதன் ஆழத்திற்கு இறங்கி ஏறும் வகையில் வாகாக படிக்கட்டுகள் கைப்பிடி சகிதம் அமைக்கப்பட்டு இருந்தது. சங்கமாவிலிருந்து 7 கிலோமீட்டர் பயணித்து மேகதாட்டு என்ற இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். மேல் தளத்திலிருந்து 150 அடி ஆழத்துல இந்த நதி என்பது ஓடிக்கொண்டிருக்கிறது, காவிரி நதி. இப்போ நம்ம பார்க்கலாம், இந்த 150 அடி ஆழத்திற்கும் படிக்கட்டுகள் உருவாக்கி இருக்கிறாங்க. சிமெண்ட் தரை போட்டு எல்லோரும் வசதியாக இந்த இடத்துல இறங்கி ஏறும் வகையில் படிக்கட்டுகள் உருவாக்கி இருக்கிறாங்க. அதே போல பாறைகளில் இரும்பு கம்பிகளை கொண்டு கைப்பிடி சுவர் போல ஒரு பாதுகாப்பான ஒரு வழித்தடத்தை கர்நாடக அரசு அமைத்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. இந்த ஒரு ஆபத்தான இடமாக, குறுகலான இடமாக இது இருக்கிறது. மிகுந்த ஒரு ஆழமான ஒரு பாதாளத்திற்கு நாம் வந்தது போல நாம் உணர்கிறோம். ஒரு பாறைக்கு இடையில இந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து நாம் இன்னும் ஒரு 50 அடி ஆழத்துக்கு சென்றால்தான் அந்த இடத்துல நதி என்பது, காவிரி நதி என்பது மிக நிசப்தமாக ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். வாங்க நம்ம தொடர்ந்து அந்த நதிப்படுகைக்கு போகலாம். இதுதான் மேகதாட்டு என்று சொல்லக்கூடிய இடம். கர்நாடக அரசு இந்த இடத்தில் தான் அணை கட்ட முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. நாம கிட்டத்தட்ட ஒரு 150 அடி ஆழத்திற்கு கீழே வந்திருக்கிறோம். அந்த மேல் தளத்திலிருந்து படிக்கட்டுகள் மூலமாக நாம் இந்த இடத்தை அடைஞ்சிருக்கிறோம். இந்த இடம் பார்ப்பதற்கு மிக நிசப்தமாக, ஆள் அரவமற்ற ஒரு இடமாக இது இருக்கிறது. ஜெயா பிளஸ் செய்திக்குழு மிக பெரிய முயற்சிகளுக்கு பிறகு, மிக கடினமான முயற்சிக்கு பிறகு பல ரிஸ்க் எடுத்து நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறத நம்ம நேரடியாக காணலாம். இந்த இடம்தான் மேகதாட்டு என்ற இடம். நாம் இதை தொலைக்காட்சிகளின் மூலமாக பார்த்திருக்க முடியும். முதல்ல ஜெயா பிளஸ் செய்திக்குழு மேகதாட்டு என்ற இந்த பள்ளத்தாக்கை நாம் அடைந்திருக்கிறோம். தமிழக மக்களுக்கு ஜெயா பிளஸ் செய்திக்குழு பிரத்யேகமாக இந்த காட்சியை வழங்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த இடத்தில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து சென்றால் அந்த இடத்துல அணையை அமைக்க கர்நாடக அரசு திட்டமிட்டிருக்கிறது. இப்போ இந்த படிக்கட்டுகள் போன்ற ஏற்பாடுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு கர்நாடக மாநில அரசு மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு தயாராகி விட்டது என்பதற்கான ஆதாரங்களாகவே
இந்த படிக்கட்டுகள் எல்லாம் நமக்கு சான்றாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழக அரசும் தமிழக மக்களும் விழித்து கொள்ள வேண்டிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக வலியுறுத்த விழைகிறோம். தமிழகத்துல கிட்டத்தட்ட 11 மாவட்டங்கள் காவிரி நதிநீரைத்தான் விவசாயத்துக்காகவும் குடிநீர் ஆதாரமாகவும் நம்பியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த இடத்துல கர்நாடக அரசு அணை கட்டிவிட்டால் தமிழகம் பாலைவனமாக மாறுவதற்கான அபாயம் இருக்கிறது. குறிப்பா டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் மேற்கு மாவட்டங்களான கரூர், நாமக்கல், ஈரோடு மற்றும் திருச்சி போன்ற மாவட்டங்கள்லாம் விவசாயத்துக்காக காவிரி நதிநீரைத்தான் நம்பி இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த இடத்துல கர்நாடக அரசு அணை கட்டிவிட்டால் தமிழகத்துல கிட்டத்தட்ட 11 மாவட்டங்கள் வறட்சி சூழ்கிற ஒரு சூழல் ஏற்படும். அதே போல தென் மாவட்டங்களாக இருக்கிற ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வருகிறார்கள். ஒருவேளை இந்த இடத்துல கர்நாடக அரசு அணை கட்டிவிட்டால் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம்தான் ஆடு தாண்டும் பாறை என்று சொல்லக்கூடிய மேகதாட்டு. மிக குறுகலான பாறைகளுக்கு இடையே காவிரி நதிநீர் கர்ஜித்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடியும். இப்போது நாம் 150 அடி ஆழத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் கூட ஒரு 100 அடி ஆழத்துல தான் அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இந்த இடத்தை தான் ஒரு முக்கிய பாயிண்டாக வைத்து கர்நாடக அரசு தடுப்பணை கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. இன்னும் அதாவது 9,000 கோடி ரூபாய் செலவுல மொத்தம் 12,500 ஏக்கர் பரப்பளவுல அணை கட்டுவதற்கான முயற்சிகள்ல கர்நாடக அரசு இறங்கி இருக்கிறது என்பதற்கு அது மட்டுமல்ல, அந்த பணிகளுக்கு ஆரம்ப பணிகளாக இந்த இடங்களை சுற்றி கல் அளவீடு செய்வது, நிலத்தை அளவீடு செய்வது, சர்வே எடுப்பது போன்ற பணிகளை எல்லாம் கர்நாடக அரசு நடத்தி முடித்திருக்கிறது. இந்த நிலைமையில ஒருவேளை அணை கட்டும் பட்சத்துல விரைவாக இந்த அணையை கட்டி முடிப்பதற்கான பூர்வாங்க பணிகளை எல்லாம் கர்நாடக அரசு இப்போது தயார் நிலையில் செய்து வைத்திருக்கிறது என்பதை நமது செய்திக்குழு வீடியோ காட்சி ஆதாரங்களுடன் நிரூபிக்கிறது. மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் கர்நாடக அரசு எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது, எவ்வளவு முனைப்பாக செயல்படுகிறது என்பதை அவர்கள் செய்திருந்த வேலைப்பாடுகள் நமக்கு உணர்த்தியது. மேகதாது பள்ளத்தாக்கில் நாம் கண்ட காட்சிகள், அங்கு இருந்த குறியீடுகள், நீதிமன்றமோ மத்திய அரசோ ஒரு சமிங்கை கொடுத்தால் போதும், எந்த நேரத்திலும் அணை கட்ட கர்நாடக அரசு தயாராக இருக்கிறது என்பதை உணர்த்துவதாக இருந்தது. மேகதாது பள்ளத்தாக்கில் அமைக்கப்பட்டுள்ள படிக்கட்டுகள் சுற்றுலா பயணிகளுக்காக என்று பெயரளவுக்கு சொல்லப்பட்டாலும் அணை கட்ட அனுமதி கிடைத்து அணை கட்ட நேர்ந்தால் அதை காலம் தாழ்த்தாமல் விரைவில் செய்து முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அந்த படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. அணை கட்டப்பட்டால் அதை காவிரி ஆற்றுப்படுகையிலேயே 38 கிலோமீட்டர் நீளத்திற்கு
தண்ணீரை தேக்கி வைக்க கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது. காவிரி ஆற்றுப்படுகையில் நீர் தேக்கி வைக்க திட்டமிட்டுள்ள மையப்பகுதியை இதுவரை எந்த ஊடகமும் பதிவு செய்யாத பச்சை பசேலென காட்சி தரும் மலைகளால் சூழப்பட்டு பறந்து விரிந்த அந்த காவிரி ஆற்றுப்படுகையை ட்ரோன் காட்சிகளின் மூலம் ஜெயா பிளஸ் பதிவு செய்தது. மேகதாட்டு அணை கட்ட நில அளவீட்டு பணிகளை கர்நாடக அரசு முடித்துவிட்டதாக தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் கூறியது தமிழகத்தில் பேசுபொருளாக மாறியது. அதே கோணத்தில் நாமும் ஆய்வு செய்தோம். பின்னர் கர்நாடக வனத்துறை மற்றும் சுற்றுலாத்துறையைச் சேர்ந்த ஊழியர்களிடமும் அது தொடர்பாக பேச்சு கொடுத்தோம். முதலில் பேச தயங்கிய அவர்கள் பின்னர் பேச சம்மதித்தனர். DK சிவக்குமார் பொறுப்பேற்று 2 முறை நில அளவீட்டு பணி நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது என்றும் மேகதாட்டின் கரைகளில் வான் உயர்ந்து அமைந்துள்ள மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் தண்ணீரை தேக்கி வைக்கும் வகையில் அணை அமைக்க அளவிடப்பட்டுள்ளதாக நமக்கு அவர்கள் கூறினர். ಸರ್ವೇನ ಎಲ್ಲ ಸರ್ವೆ ಮಾಡಿದ್ರೆ ಏನು ಮಾಡಿದವ್ರಿಗೆ ಈಗ ಮಾಮೂಲಿ ಫಾರೆಸ್ಟ್ ಎಷ್ಟಿದೆ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಸರ್ವೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಸರ್. ಸರಿ, ಇದೇನು ಇವೆಲ್ಲ ಏನು ಸರ್ವೆ ಮಾಡಿಲ್ಲ. ಬರೀ ಫಾರೆಸ್ಟ್ ಲ್ಯಾಂಡ್ ಏನಿದೆ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಸರ್ವೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಎಷ್ಟು ಎಕರೆ ಮಾಡಿರ್ಬೋದು? 38 ಕಿಲೋಮೀಟರ್ ಮುತ್ತತ್ತಿವರೆಗೂ ಸರ್ವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. 38 கண்ட ಮಾಡಿದ್ದಾರೆ. என்ன சொன்னார் இப்போ? என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபாரஸ்ட் லேண்ட் மட்டும் சர்வே பண்ணியிருக்காங்க. மொத்தம் 38 கிலோமீட்டர் வருதா, அதுல வந்து முத்தத்தி வரலையும் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இங்க இருந்து 38 கிலோமீட்டர் வருமா. TK ಶಿವಕುಮಾರ್ வந்து எத்தனை முறை இங்க ಸರ್ವೆ பண்ணாரு? ಎವಳು ನಾಳ ಈಗ CM ಅವರು ಎಷ್ಟು ಸಲ ಸರ್ವೆ ಮಾಡವ್ರೆ? 2 ಸಲ ಮಾಡಿದ್ದಾರೆ. 2 ಸಲ ಮಾಡವ್ರೆ. 2 ಸಲ ಸರ್ವೆ ಮಾಡವ್ರೆ. ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಸರ್ವೆ ಮಾಡಿ ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಗಿರ್ಬೋದು? ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಸರ್. இது மிச்சம் தெரியல. என்ன சொல்றாங்க? இப்போ DK சிவகுமார் முதலமைச்சர் 2 டைம் இப்போ சர்வே பண்ணியிருக்காராம். அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஒரு டைம் பண்ணியிருக்காங்க. பணம் எப்போ கட்டுவாங்க? ಕಟ್ಟೋದಲ್ಲ ಕಟ್ಟೋಂಗಂದ್ರೆ ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಗ್ಬೋದು? ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸರ್ವೇನ என்ன பண்ணார் வந்து? ಸರ್ವೆ ಅಂದ್ರೆ ಏನು, ಹೆಂಗೆ ಸರ್ವೆ ಮಾಡಿದ್ರು ಅವರು? ಅದೇ ಸರ್, ನಾರ್ಮಲ್ ಹಿಂಗೆ ಈ ಫಾರೆಸ್ಟ್ ಎಷ್ಟಿದೆ ಅದೆಲ್ಲ ಸುತ್ಕೊಂಡು ಕಾಡಲ್ಲೆಲ್ಲ ಒಳಗಡೆ ಓಡಾಡ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿವರೆಗೂ ಬ್ಯಾಕ್ ವಾಟರ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಅಲ್ಲಿ ಮಾರ್ಕಿಂಗ್ ಏನಾದರೂ ಮಾರ್ಕಿಂಗ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ರು ಅಷ್ಟೇ. ಇದು ಸರ್ವೆ ಮಾಡೋ ಏನು ಟೇಪ್ ಎತ್ಕೊಂಡಿದ್ರೆ? ಏನಿಲ್ಲ ಸರ್, ಕಮ್ಮಿ ಏನಿಲ್ಲ. ಹಂಗೆ ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ಒಂದು ಮಿಷಿನ್ ಥರ ಇರುತ್ತೆ, ಇದರಲ್ಲಿ ಮಾಡಿರೋದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನಮಗೂ ಅಷ್ಟೊಂದು ಅವ್ರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. என்ன சொல்றாரு? ஒரு மிஷின் மாதிரி ஒன்று கையில் இருக்குமா, அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து சர்வே பண்ணுற ஃபாரஸ்ட்குள்ள வந்து எத்தனை ஏக்கர் வருதுன்னு சொல்லிட்டு சர்வே பண்ணியிருக்காங்களா சார். அதை எடுத்துக்கிட்டு எல்லா ஃபாரஸ்ட்காரங்களும் சேர்ந்து எல்லாம் ரவுண்ட் பண்ணியிருக்காங்களா சார். இந்த ಸರ್ವೆ என்னைக்கு நடந்தது? எப்போ நடந்தது? ಎಷ್ಟು ದಿನ ಆಗಿರ್ಬೋದು ನಡೆದು? ಯಾವುದು ಸರ್? ಈಗ ಒಂದು ಆಯಿತು ಸರ್, ಒಂದು 15 ದಿನ. இப்போ ஒரு 15 நாள் ஆயிருக்குமா சார்? இப்போ சார் இப்போ 15 நாள் இருக்கும். லாஸ்ட்டாக சர்வே பண்ணோம் 15 நாள் ஆயிருக்கு. ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಪರ್ಪಸ್ ಹೆಂಗಿರ್ತಾರೆ? ಸೆಕ್ಯೂರಿಟಿ ನಮ್ಮ ಬಂದ ಕೂಡ ಬಂದರೆ ಅವರು ಅದಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ, ಅಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ ಸಂಜೆವರೆಗೂ. ಎಷ್ಟೊತ್ತಿಂದ ಸಂಜೆ 5:30ವರೆಗೂ ಅಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ. காலையில் 7:30 மணி 8 மணிலேருந்து நைட் 5:30 மணில அங்கேயே இருப்பாங்களாம். அப்போ நம்ம கூட போகும்போது அவங்க நம்ம கூடவே வருவாங்களாம். மறுபடியும் நம்மளை கூட்டு வந்து இங்கே விட்டுருவாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம போயிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் பஸ்ஸில் வந்துடலாமா. மற்ற நாளும் அவங்களே கூட்டு போய் அவங்களே கூட்டு வந்துடுவாங்க. அங்கே வந்து வீடியோ ஃபோட்டோ அதெல்லாம் செக்யூரிட்டி கூட வருவாங்களா? அது நம்ம அவங்க இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாமா, நம்ம தனியாக இருக்கக்கூடாது. ட்ரோனு கேமரா கேமராவும் ட்ரோனெல்லாம் கிடையாது. இப்போ அந்த மேகதாட்டு அந்த இடத்துல ஸ்டெப்லாம் போட்டுருக்காங்கல்ல, அது வந்து என்ன ಟೂರಿಸ್ಟ್ಗಾಗಿ போட்டுருக்காங்களா வேற என்ன? ಅದು ಮೆಟ್ರಿಕಲ್ ಮಡಗಿದೆ ನೋಡು. ಅದು ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಮೆಟ್ರಿಕಲ್ ಮಡಗಿದೆ? ಟೂರಿಸ್ಟ್ಗೋಸ್ಕರ. இப்போ அங்கே அந்த அணைக்கு டேம் கட்டுறான்னு சொல்கிறாங்களா, ಅದು ಹೆಂಗೆ ಕಟ್ಟಾங்க? ಅಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಬೆಟ್ಟ ಎಲ್ಲ ಪಕ್ಕಕ್ಕೆ ಬೆಟ್ಟ ಐತೆ. ಆ ಬೆಟ್ಟ ಕಾಣಿಸ್ತದೆ ನೋಡಿ. ಆ ಬೆಟ್ಟದಿಂದ ಆ ಬೆಟ್ಟಕ್ಕೂ ಸೇತುವೆ ಮಧ್ಯೆ ಅಣೆಕಟ್ಟು ಕಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ ಇರ್ಬೋದು ಸರ್ ಇಲ್ಲಿಂದ? ಇಲ್ಲಿಂದ ಒಂದು 200 ಮೀಟ್ರ್ ಇರ್ಬೋದು ಸರ್. 200 ಮೀಟ್ರು.
ಇಲ್ಲಿಂದ ಒಂದು 200 ಮೀಟರ್. அந்த அணை கட்டுற இடம் வந்து எங்க இருக்குது இங்க நாங்க சரி, இங்க 2 மலை தெரியுது. அந்த 2 மலைக்கு சென்டர்ல கட்டுறாங்க. நம்ம இப்ப இருக்கிற இடத்துல வந்து ஒரு 300 மீட்டர்ல இருக்குமா சார்? இப்போ சார் இப்போ அந்த வேலையெல்லாம் ಆರಂಭಿಸಿட்டாங்களா? ಆ ಕೆಲಸ ಎಲ್ಲ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಅಂತ ಕೇಳ್ತಾವ್ರೆ. ಇನ್ನೂ ಇಲ್ಲ ಸರ್ಕಾರ ಆದೇಶ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇಲ್ಲ அந்த இடம்லாம் மார்க் பண்ணிட்டு தான் சொல்றாங்களே. ಮಾರ್ಕ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅವಾಗೆಲ್ಲ ಮಾರ್ಕ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಮುಂದೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಸರ್ಕಾರ ಏನು ಮಾಡುತ್ತೆ. ಶಿವಕುಮಾರ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಕೇಳುங்க. இப்போதைக்கு ಡಿ.ಕೆ. ಶಿವಕುಮಾರ್ ಬಂದ ಮೇಲೆ ಸರ್ವೆ ಮಾಡಿದ್ರಾ? ಅವಾಗಿಂದ ಫಸ್ಟೇ ಮಾಡಿಬಿಟ್ರಾ? டி.கே. ಶಿವಕುಮಾರ್ வராத முதல்ல அவங்க வந்து சர்வே பண்ணிட்டாங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், அவர் வந்து அது கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றதுனால வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் அவங்க வந்து ಗವರ್ಮೆಂಟ್ ಎದು ಉತ್ತರ போடலையா? என்னெல்லாம் பண்ணிருக்காங்க சார்? இங்க ಏನೇನು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಸರ್? ಅವರು ಪಾದಯಾತ್ರೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಷ್ಟು ಬಿಟ್ಟರೆ ಇನ್ನೇನಿಲ್ಲ ಸರ್. பாதயாத்திரை ಮಾಡಿದ್ದಾರೆ, நடந்து பயணம் பண்ணியிருக்கிறாங்க, மார்க் பண்ணியிருக்காங்களா? வேற எதுவும் இதுவரையும் இன்னும் பண்ணல. கர்நாடக முதலமைச்சராக சிவக்குமார் வருவதற்கு முன்னரே நில அளவீட்டு பணிகள் நடத்தப்பட்டது என்றும், டி.கே. சிவக்குமார் ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் மீண்டும் ஒருமுறை அந்த பணிகள் நடந்துள்ளது என்றும் அம்மாநில விவசாயிகள் கூறினர். இப்போ டி.ಕೆ. ಶಿವಕುಮಾರ್ ಗವರ್ಮೆಂಟ್ல ಕಟ್ಟறன்னு சொல்றாங்க. ಡಿ.ಕೆ. ಶಿವ ಮೊನ್ನೆನೇ ಹೇಳಿದ್ರು, ನಾವು ಅಣೆ ಕಟ್ಟೋದು ಗ್ಯಾರಂಟಿ ಕಟ್ತೀವಿ ಅಂತ. ಅಣೆ ಕಟ್ಟಿದ್ರೆ ಎಲ್ಲಕ್ಕ ಅನುಕೂಲ ಅದ. ರೈತರಿಗೆ ಅನುಕೂಲ ಇದೆ. ಹೆಂಗೆ ಅಂತ ಅನುಕೂಲ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ ನೀವು? ಅನುಕೂಲ ಹೆಂಗೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ನೀರು ನಿಂತಂದ್ರೆ ಇಲ್ಲೆಲ್ಲ ನೀರಿನ ಸೌಲಭ್ಯ ಚೆನ್ನಾಗೈತದೆ ರೈತರಿಗೆ. ಇಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಒಣಭೂಮಿ ಈ ತರ ಬಂದು ಈ ಭೂಮಿ ಇಲ್ಲದ ಅಣೆ ಕಟ್ಟಿದ್ರೆ ನೀರು ಬೋರ್ ಹಾಕಿದ್ರೆ ನೀರು ಬೀಳ್ತವೆ. ಈಗ ಕುಡಿಕೆ ನೀರಿಲ್ಲ ನಮ್ಗೆ. ಈಗ ಈ ಊರಿಗೆ ನೀರಿಲ್ಲ. ಈಗ ಶಿವನಹಳ್ಳಿಯಿಂದ ಬೋರ್ ಹಾಕಿ ನೀರು ತಗೊಂಡಿರ್ದಿಲ್ಗೆ. ಈಗ ಇಲ್ಲೇನಾರು ಅಣೆ ಕಟ್ಟಿದ್ರೆ ನೀರು ಹೊರಮೋದು ಅಂತ ಡ್ಯಾಮ್ ಆಯ್ತದೆ ಅಂತ ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಅಲ್ವಾ? ನಿಮ್ ಮೇಟೂರು ಡ್ಯಾಮ್ ಅದಲ್ಲ, ಆ ತರ ಆಗಲ್ದವು. ಇದು ಪೂರಸ್ಗೆ ಕರೆಂಟ್ ಉತ್ಪತ್ತಿಗೆ ಮತ್ತೆ ಸಿಂಪ್ಸಿತ ಮಾಡೋರಲ್ಲ, ಆ ತರ ಮಾಡ್ತಾರೆ. ಮಾಡಿದ್ದಾರೆ. ಎಷ್ಟು ಸಲ ಮಾಡಿದ್ದಾರೆ? ಚೆನ್ನಾಗಿ 3 ಸರಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. 3 ಸರಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಈಗ ಅಣೆ ಕಟ್ಟೋದು ಕನ್ಫರ್ಮ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅವ್ರ? ನಿಜ ಕಟ್ತಾರಂತೆ? ನಿಜ ಕಟ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸರ್ಕಾರದಿಂದ ಆದೇಶ ಆಗದೆ ಅಂತ ಅವ್ರ ಇನ್ನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿಲ್ಲ. ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಇಂದ ಆರ್ಡರ್ ಮಾಡಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಹೈಕೋರ್ಟ್ ಇಂದ ಆಗದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾವ್ರ. ಈಗ 2 ಸಲ ಸರ್ವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. 3 ಸರಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಎಕರೆ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ನಮ್ಮೂರು ಅಂತಂದ್ರೆ ನಮ್ದು ಅನೂರು. ಇವ್ರು ಒಳಿಂದ ಹತ್ತದವರು. ಆ ಕಡೆ ಸುಮಾರಾಗಿ ಎಷ್ಟು ಎಕರೆ ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಮಾಡಿದ್ದಾರೆ. ಎಷ್ಟು ಊರು ಗ್ರಾಮಗಳು ಎಷ್ಟು ಹೋಗಲ್ಲ. ಮುತ್ತತಿ ಒಂದು ಹೋಗುತ್ತೆ, ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ಬೊಮ್ಸಂದ್ರ ಒಂದು ಹೋಗುತ್ತೆ. ಅದ್ ಬಿಟ್ರೆ ಇನ್ಯಾವ್ದು ಹೋಗಲ್ಲ. 2 ಗ್ರಾಮ ಹೋಗ್ತದೆ. ಇವ್ರು ಅಂತ ನಾವು ಹೇಳೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಸರ್ಕಾರದಿಂದ ದುಡ್ಡು ಕಟ್ತಾರೋ ಏನೋ ನಮಗ್ ಗೊತ್ತಿರಲ್ಲ. ಸರ್ವೆ ಮಾಡಿದ್ರು ನಿಜ ಕಟ್ತಾರೆ ಅಂತ ನಂದು ಒಂದು ಇವತ್ತಿನ ಕಾಲದಿಂದ ಅಲ್ಲ, ಅದು ಸುಮಾರಾಗಿ ನಮ್ಮ ಅಪ್ಪನ ತಲೆಯಿಂದನೂ ಇದು ಪಕ್ಕ ಇಲ್ಲಿ ಮಾಡಲೇಬೇಕು ಅಂತ ಒಂದು ಆದೇಶ ಅದೇ. ಮಾಡಿದಾರೋ ಏನೋ ಅದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸರ್ವೆ ಮಾಡಿರೋದು ಮಾತ್ರ ಪಕ್ಕ. அம்மாநில ஆட்சியாளர்களைப் போலவே அம்மாநில மக்களும் மேகதாட்டு அணையை கட்டியே தீர வேண்டும் என்ற வேட்கையில் இருப்பதை கர்நாடக மாநில கிராம மக்களிடம் பேசியதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிந்தது. பல சவால்களை கடந்து மேகதாட்டுக்கு போய் திரும்பி வந்திருக்கிறோம். மேகதாட்டு அணை கட்ட கர்நாடக அரசு நில அளவீட்டு பணிகளை முடித்துவிட்டது என்று வந்த தகவல் உண்மைதான் என்பது நம் கள ஆய்வின் மூலம் நிரூபணமாகி இருக்கிறது. இந்த விவகாரத்தை மிக சாதாரணமாக கடந்து விடலாம் என தமிழக அரசு முயற்சித்தால் அது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கலாம். தமிழக மக்களும் தமிழக அரசும் விழித்து கொள்ள வேண்டிய தருணம் இது என்ற எச்சரிக்கையுடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது பா. எழிலரசன்.